இஸ்லாமிய வானொலி நாடகம் அர்ப்பணம். எழுத்து A.W. மன்சூர். அர்ப்பணம் இஸ்லாமிய வானொலி நாடகம். என்னடா நசீரு, இன்னைக்கு எங்க போலாம்? சினிமா, பீச், ஷாப்பிங் மாலு, சொல்லு. எங்க வேணா வரேன், நான் ரெடி. ஆனா என்கிட்ட 10 வெள்ளி மட்டும்தான் இருக்கு. ஓகேன்னா நான் வரேன். காசு என்னடா காசு? நான் எதுக்குடா இருக்கேன்? உன்னை பாத்துக்க மாட்டேனா? ஆமா, நம்ம சஸ்ரீன் இங்க ஆளையே காணோம். அவ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக லேபுக்கு போயிருக்கா. அன்னைக்கமா முடிச்சிட்டு வர 12 மணிக்கு மேல ஆகலாம். போச்சுடா. அப்போ எல்லா ப்ரோக்ராமையும் இன்னைக்கு கேன்சல் பண்ண வேண்டியதுதான். என்னடா அப்படி சொல்லிட்ட? பின்ன அவ தானே என்னோட பைனான்சியல் சப்போர்ட். அவ இல்லனா எப்படிரா? அப்படின்னா உனக்கும் அவளுக்கும் அடைச்சி நிறுத்து. காதலிக்கிற வயசாடா இது. ஜாலியா ஊரை சுத்துற வயசுடா இது. சந்தோஷமா இருக்கணும்னா பணம் வேணும். வறுமையில பிறந்த நம்ம கிட்ட அது இல்ல. அப்போ இருக்கிறவங்கள தானே டார்கெட் பண்ண முடியும். டேய் பாவம்டா சஸ்ரீன், வேணாம்டா. டேய், நான் எப்பவாவது போய் அவகிட்ட ஐ லவ் யூன்னு சொன்னா, இல்ல நீ தான் என் வாழ்க்கைன்னு புலம்புனா, அப்போ சஸ்ரீன் தப்பா புரிஞ்சுக்கிச்சா? அது அவளோட தலையெழுத்து. நான் சொல்றத நல்லா யோசி. சரி, நான் படிப்பே வராத ஒரு சராசரி ஸ்டூடெண்ட். அதான் தெரியும். இப்ப வரைக்கும் எத்தனை ரிப்பீட் பேப்பர் வச்சிருக்கேன்னு எனக்கே தெரியாது. அவ நல்லா படிக்கிற பொண்ணு, பணம் காய்க்கிற பிசினஸ் பண்ற பேரண்ட்ஸோட சிங்கிள் டாக்டர். அவ யோசிக்க வேணாமா இவன் நமக்கு செட் ஆவானா மாட்டானான்னு? என்னடா இப்படி எல்லாம் பேசுற? ஆமாண்டா, அவளுக்கு என்னோட படிப்பை பத்தியும் தெரியும், என்னோட குடும்ப நிலைமைய பத்தியும் தெரியும். எல்லாம் தெரிஞ்சும் நான் கேக்குற எல்லாத்தையும் கொடுக்கறானா என்ன அர்த்தம்? ஓ, இதுக்கு அர்த்தம்லாம் வேற இருக்கா? நான் உன்னை விட ஆவரேஜ். நீயே சொல்லிருப்பா. காதல் கண்ணை மறைக்குதுன்னு அர்த்தம். என்ன பண்றது, பணங்காசு இல்லைன்னாலும் அழகா பிறந்துட்டே. இந்த மாதிரி சில பேரு வாழ்க்கையில வந்துட்டு தான் போவாங்க. டேய் வேணாண்டா, இதெல்லாம் பாவம்டா. நான் என்ன அவளை காதலிச்சேனா, கட்டி பிடிச்சனா, இல்ல கூட்டிட்டு ஊரை சுத்தனா? எதுவுமே இல்ல நசீரு. எனக்கு தேவை பணம். அவ என்ன காதலிக்கிறாளோ இல்ல என் மேல கரிசனப்படுறாளோ ஐ டோன்ட் கேர். ஆனா பணத்துக்காக நடிச்சு தான் ஆகணும். பிள்ளைங்க படிச்சு பெரிய ஆளா வரணும்னு பெத்தவங்க கஷ்டப்பட்டு நம்மள இங்க அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணாதடா நசீரு. படிப்பு வரலன்னு தெரிஞ்சும் படி படி படின்னு நம்மளையும் நச்சரிச்சு அவங்களும் கஷ்டப்பட்டு அது அவங்க தப்பு நசீரு. நாம என்ன பண்ண முடியும் சொல்லு? இது ஊரை சுத்துற வயசு, ஜாலி பண்ற வயசு. உணர்ச்சி வசப்படாம பேசாம கிளம்பு. புதுசா ஏதோ இங்கிலீஷ் படம் ஒண்ணு வந்திருக்கான், வா அத போய் பார்க்கலாம். அடப்பாவி, காசு இல்லைன்னு சொன்ன. புக்ஸ் வாங்கணும், ஜீன்ஸ் சப்பாத்தெல்லாம் வாங்கணும்னு அக்கா கிட்ட போன வாரம் ஒரு பிட்ட போட்டு வச்சிருந்தேன். ஒரு 300 வெள்ளி அக்கா பேங்கிங் பண்ணிருக்காங்க. வா போய் நல்லா என்ஜாய் பண்ணலாம். டேய் தப்புடா அமீர். வராத, நான் லியாக்கத்தையும் கனியும் கூட்டிக்கிட்டு போறேன். ஒட்டனே கலட்டி விட்டுருவியா? பின்ன என்ன, கிளம்பு கிளம்பு போலாம். அந்த பயம் இருந்தா சரி. ஏடா மீரு, 2 நாளா காலேஜ் பக்கமே ஆளை காணோம். கால் பண்ணேன், மெசேஜ் பண்ணேன், பதிலே இல்ல. பதில் சொல்ற நிலைமையில நான் இல்லடா. ஏண்டா? ஹாஸ்டல்ல தான் இருந்தேன். என்னடா ரொம்ப சோகமா இருக்க? ஆமா, காலையில உன்னை சஜரின் பார்த்தும் பார்க்காம போனிச்சே, என்னாச்சுடா? உங்களுக்கு எதுவும் சண்டையா, பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, சும்மா தான். டேய், உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? என்கிட்ட ஏண்டா மறைக்கிற? சொல்லுடா, என்ன நடந்துச்சு? அது அன்னைக்கு நாம பேசிக்கிட்டு இருந்தோம்ல. ஆமா, அது யாரோ கேட்டுட்டு சஜரின் கிட்ட போய் போட்டு கொடுத்துட்டாங்கடா. அல்லவே, சத்தியமா அது நான் இல்லடா. தெரியும்டா, அநேகமா இது அந்த பானுவோட வேலையா தாண்டா இருக்கும். அது சரி, என்ன நடந்துச்சு? காரி துப்பாத குறை, ரொம்ப கேவலமா பேசிட்டாடா. அவ மனசுல நீ இருக்கிறப்போ எப்படி உன்ன அவ அப்படி பேசுவா? செத்து போன அவளோட அண்ணன் சாயல்ல இருக்கிறதுனால என்கிட்ட அன்பா பழகினாலாம். கஷ்டப்படுறேன்னு நினைச்சு உதவி செஞ்சாலாம். ஆனா நான் அவளை கேவலப்படுத்திட்டேனாண்டா. ஆமா, அவளை நீ காதலிக்கல, சும்மா நடிப்புதான்னு சொன்னியே.
உன்கிட்ட மட்டும்தான்டா உண்மையை சொல்லியிருந்தேன். ஆ, மத்த பசங்க கிட்ட சஜரின் என்ன லவ் பண்ணுதுன்னு பொறுமையா சொல்லி வச்சிருந்தேன்டா. அது சரி, இருந்த ஒரே ஒரு ஃபைனான்ஸ் சப்போர்ட்டும் போயாச்சு. நீ என்ன பண்ண போற? அடப்போடா, சஜரின் இல்லைன்னா சம்சத்து, அதுவும் இல்லைன்னா ஒரு தில்ஷத்து. இதுக்கு போய் கவலைப்பட்டுக்கிட்டு கிளம்பு கிளம்பு, ஷாப்பிங் மால் போய் அப்படியே கண்ணை கழுவிட்டு வரலாம். அத்தா அமீரு, அம்மா. திடீர்னு வந்தியா? எதிர்பார்க்கல. ரசமும் கருவாடும் தான் இருக்கு. நீ இதை சாப்பிட வேணாம். இது செக்கப்புக்கு போறதுக்கு அம்மா 10 வெள்ளி வச்சிருந்தேன். செக்கப்புக்கு இன்னொரு நாள் போய்க்கிறேன். நீ போய் கடையில ஏதாவது வாங்கி சாப்பிடு. இந்தா வச்சுக்கோ. ஆமா, இல்லைன்னா மட்டும் நாசி கண்டவரும் பிரியாணியுமா சமைச்சு வைக்க போறீங்களாக்கும். அது சரி, எதுக்கு செக்கப்பு? எல்லாம் இந்த ஆஸ்மானாலதான். என்னமா சொல்றீங்க? உங்களுக்கு ஆஸ்மா இருக்கா? ஆமாத்தா, 10 வருஷமா ஆட்டி படிக்குது. என்ன பண்றது? மாசத்துக்கு 2 வாட்டி செக்கப்புக்கு ஓட வேண்டியதா இருக்கு. ஆமாமா, அக்கா எங்க? அவளுக்கு இன்னைக்கு ராத்திரி வேலை. இப்ப வந்துருவா. எதுக்குமா ராத்திரி வேலைக்கெல்லாம் அக்காவை அனுப்புறீங்க? எல்லாம் உனக்காக தான். எனக்காகவா? ஆமா, உன் படிப்பு முடியற வரைக்கும் அவளுக்கு ஏது ஓய்வு ஒழிச்சலு? பெரிய படிப்பு படிச்சவங்களே ராத்திரி பகல்னு வேலை செய்யும் போது, ஆறாப்பு வர படிச்சவங்க அக்கா பகல் மட்டும்தான் வேலை செய்வேன்னு சொல்லவா முடியும்? இந்தா வந்துட்டா. அட, நீ எப்படா வந்தா மீரு? இப்பதான்க்கா, கொஞ்சம் முன்னாடி. ஓ, பணம் 300 வெள்ளி அனுப்பி வச்சிருந்தனே, தேவையானதெல்லாம் வாங்கிட்டியா? வாங்கிட்டேன்க்கா. என்னமோ தெரியலடா, நேத்துல இருந்து நீ வருவேன்னு மனசு கடந்து அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. எதுக்கும் உனக்கு பிடிச்ச ஊடான் சாம்பல் வைக்கலான்னு நல்லா ஊடான பார்த்து பொறுக்கி வாங்கி வச்சிருந்தேன். பார்த்தா நீ வந்து நிக்கிற. நீ எல்லாம் சாப்பிட்டியாடா? இன்னும் இல்லக்கா. அம்மா வேற செக்கப்புக்கு போறேன்னு சொன்னாங்களடா. நான் அம்மா கிளம்புறதுக்கு மதியம் வந்துட்டேன்க்கா. அம்மா அடுப்படியில தான் இருக்காங்க. ஆமாம்மா, அமீர் வந்துட்டான். நாளைக்கு செக்கப்புக்கு போய்க்கலாம். சரி, இந்தாமா தண்ணியை குடி. வேணாம்மா, வயிறு பசிக்கிற மாதிரி இருக்கு. நான் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன். சரி. ஊடா சாம்பல் வச்சு சொதி வச்சிருங்க. சரிம்மா. தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும். வேணக்கா, எனக்கு ரசமும் கருவாடு போதும். சரிம்மா, அவனுக்கு பசிக்குது போல, எடுத்து வைங்க, நான் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன். சரிதா, வா முதல்ல இதை சாப்பிடு. இல்லம்மா, அக்காவும் வந்துட்டோம்மா. ஆமாமா, அக்காவுக்கு மாசம் இவ்வளவு சம்பளம்? அக்கா என்ன டாக்டருக்கா படிச்சிருக்கா? மாசம் முடிஞ்சா 1500 வெள்ளி. அவ்வளவுதானா? அப்போ உங்களுக்குமா? நான் மட்டும் என்ன, 4 வீட்டுல துணி துவைச்சு கூட்டி பெருக்கி பாத்திரம் பண்ண கழுவுறேன். மாசம் முடிஞ்சு எல்லார் வீட்லயும் ஒழுங்கா காசு வந்தா 600 வெள்ளி வரும். அப்படியே அங்க கிடைக்கிற மிச்ச மீதி எடுத்துட்டு வந்து வயித்த கழுவி காலம் ஓடுது. ஆமா, அதெல்லாம் எதுக்கு உனக்கு? நீ நல்லா படிச்சு ஒரு வேலைக்கு போயிட்டேன்னா எல்லாம் மாறிடும். அப்போ இந்த வருமானத்துல தான் நானும் தங்கச்சியும் படிக்கிறோமாமா? ஏமா இதெல்லாம் என்கிட்ட மறைச்சிங்க? படிக்கிற பிள்ளைக்கு எதுக்கு இந்த கவலை? வா வந்து சாப்பிடு முதல்ல. என்னம்மா சொல்றேன் என் தம்பி? உன்னை பத்தி ரொம்ப கவலைப்படுறான் போல. ஆமாவா? ஏன்? நான் இருக்கிற வரைக்கும் என் தம்பி நீ ஏன்டா கவலைப்படணும்? நான் பாத்துக்கிறேன். மா, நேரமாச்சு, சீக்கிரம். என்னடி, இப்பதானே வேலை முடிஞ்சு வந்த, மறுபடியும் ஏன் கால்ல சுடுதண்ணிய ஊத்திக்கிட்டு நிக்கிற? அம்மா, இல்லம்மா, இல்லையா அங்கிள் வீட்டுக்கு நாளைக்கு கெஸ்ட் வராங்களாம். அதனால பூட்டி வச்சிருக்கிற அவங்களோட ஹோம் ஸ்டே வீட்டை கிளீன் பண்ணி வைக்க சொன்னாங்க. 400 வெள்ளி குடுக்கறேன்னு சொன்னாருமா. அப்படியா? என் கூட ஒரு 4 பேரை கூட்டிட்டு போனா கிளீன் பண்ணிட்டு வந்துருவேன். சரி. தலைக்கு ஒரு 50 வெள்ளி சம்பளம் போயிட்டாலும் 200 வெள்ளி மிச்சமாகுதுலமா. அப்படியா? ராத்திரி பூரா வேலை பார்த்துட்டு எப்படிக்கா மறுபடியும்? கவலைப்படாத அமீரு, எல்லாம் நீ படிச்சு முடிச்சு நல்ல வேலைக்கு போகிற வரைக்கும் தான். அப்புறம் இந்த அக்காவை அப்படியே விட்டுருவியா என்ன? இல்லக்கா, விடமாட்டேக்கா, விடமாட்டேன். அடே, சும்மா சொன்னண்டா, அதுக்கு போய் அழுதுகிட்டு. நீ நல்லா இருந்தாலே போதும். மா, அந்த ஊறுகாய் எடுமா. நார்த்தங்கா ஊறுகானா நார்த்தங்கா ஊறுகா தான். இந்தா. அக்கா, என்னடா? அப்படின்னா நானும் உன் கூட வரேன்க்கா. அட போடா கிறுக்கா, நீனே எப்போவாச்சுதான் வீட்டுக்கு வருவ. நிம்மதியா இருந்து சாப்பிட்டு தூங்குடா. ராத்திரி பூரா வேலை பார்த்துட்டு மறுபடியும் நீ வேலைக்கு ஓடும்போது நான் மட்டும் எப்படிக்கா நல்லா தின்னுட்டு தூங்க முடியும்? நானும் வரேன்க்கா. இன்னும் 2 பேரை கூட்டிக்கா, மத்தத நான் பாத்துக்கிறேன். அம்மா, அவன் முடிவு பண்ணிட்டான், இனி சொல்றத கேட்கவே மாட்டான். நான் அவனை கூட்டிட்டு போறேன், நீங்க வீட்டுல இருங்கம்மா. அவனுக்கு சமைக்கணும்னு தான் நான் செக்கப்புக்கு போகல. அவனே உன் கூட வரேன்றான். சமைக்கலன்னா ஆச்சு, நானும் வரேனே. நமக்கு இது என்ன புதுசா? ரசிதா இந்நேரம் வேலையை முடிச்சிருப்பா. போற வழியில அவளையும் கூப்பிட்டுக்குவோம். கிளம்புங்க போலாம். அப்ப 400 வெள்ளியும் நமக்கா? ஆமா.
என்னடா இது சண்டைனாங்க காரி துப்பாத குறை கேவலப்படுத்திட்டான்னு சொன்னா இப்ப என்னடானா சஜ்ரீனும் அமீரும் இப்படி சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடந்திருக்கும் அல்லாவே, தெரிஞ்சுக்கலைன்னா என் மண்டையே வெடிச்சிடும் போலயே. சஜ்ரீன் போயிட்டா, இப்ப போனா. அமீர் அமீர், ஏய் சாரிடா, எனக்கு டைம் இல்ல, சீக்கிரம் சொல்லு. வர வர நீ ஒரு மார்க்கமா தான் இருக்க. ஊருக்கு போயிட்டு வந்த இந்த 10 நாள்ல நீ ரொம்பவே மாறிட்ட. டெய்லி காலேஜ் வர்ற, எல்லா கிளாஸையும் அட்டென்ட் பண்ற, என்ன கூட கண்டுக்க மாட்டேங்கிற. செத்து போன அண்ணன் சாடியில இருக்கிற சொன்ன சஜ்ரீன் இப்ப உன்னை பார்த்து காணாம போன மாமி மானை பார்த்து வெக்கப்படுற மாதிரி வெக்கப்படுது. என்ன நடக்குது இங்க? இப்ப இந்த நிமிஷமே எனக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏய், எதுவும் காத்து கருப்படிச்சிருச்சா இல்ல அந்த காத்து கருப்ப நீ அடிச்சிட்டியா? என் தலையே வெடிக்கிறதுக்குள்ள எல்லாத்தையும் சொல்லிடு. சொல்லு, என்ன நடந்துச்சு? ஏன் கம்பத்துக்கு போன? வாழ்க்கையில ரொம்ப நாள் கழிச்சு புத்தி வந்திருக்குடா, புத்தி வந்திருக்கு. அதான் இப்படி மாறிட்டேன். ப்ரொஃபசர் ஹசாங்கனி மாதிரி பேசாத, எனக்கு புரியாது, தெளிவா சொல்லு. ஏய், உலகத்துல வாழ்ற உயிரினங்கள்ல நன்றி கெட்டவன் மனுஷன் மட்டும்தான்டா. ஆமா. தன்னை படிச்சு பரிபாலிக்கிற ரப்புக்கும், தன்னை பெத்து வளர்த்து பேணி பாதுகாக்கிற பெற்றோருக்கும், நாம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உடன்பிறப்புகள், நம்ம நலன் விரும்புற ஒவ்வொருத்தருக்கும் நன்றி கெட்டவனா இருக்கிறான் மனுஷன். என்னடா துறவி மாதிரி பேசுற? புள்ளைய பெத்துட்டோங்கிறதுக்காக பெத்தவங்களுக்கு தான் எவ்வளவு கவலை, பொறுப்பு, கஷ்டம். தான் பெத்த பிள்ளைக்கு கல்வி கிடைச்சிடணும், அவங்கள ஒரு பட்டதாரியா ஆக்கி பார்த்துடணும்னு எவ்வளவு ஆசை. அதுக்காக எத்தனை தியாகங்கள். ஒழுங்கா சாப்பிடாம தூங்காம தன்னோட நலன்களை புறக்கணிச்சுட்டு பிள்ளைங்களை பாக்குறாங்க. ஆனா என்ன மாதிரி பொறுப்பு இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கிற பிள்ளைங்க அவங்க ஆசையில மண்ணை போட்டு அவங்க கனவை, நம்பிக்கைய தகர்த்துடுறோம். தங்களோட கஷ்டங்கள் பிள்ளைங்களுக்கு தெரியாம பாத்துக்கிட்டு அந்த கஷ்டத்தோட நாம கேட்கிற அத்தனையும் வாங்கி தந்து அவங்களையே நமக்காக அர்ப்பணிக்கிறாங்கடா. ஆனா நாம் அவங்களுக்கு கொடுக்கறது ஏமாற்றத்தை மட்டும்தான். நான் நல்லா படிக்கணுங்கிறதுக்காக பெத்தவல்ல இருந்து கூட பிறந்த பொறப்பு வரைக்கும் கஷ்டப்படுறாங்கடா. அத கண்ணால பார்த்தோம். அவங்களோட அர்ப்பணிப்புக்கு நான் மரியாதை கொடுக்கலன்னா நான் வாழ்றதுல அர்த்தமே இல்லடா. அதான் மாறிட்டேன். ஏ மச்சான், வேணாண்டா, ரொம்ப போர் அடிக்குது. நான் கேட்கிற 3 கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு, அது போதும். என்னடா? சஜ்ரீன் உன்கிட்ட எப்படி நார்மல் ஆனா? இந்த மோட்டர் ஏது? ஏன் ஹாஸ்டல்ல விட்ட? அவ்வளவுதான். டேய் நசீரு, சஜ்ரீன் கிட்ட உண்மையை சொல்லி நேர்மையா மன்னிப்பு கேட்டேன். மன்னிச்சிட்டா. அப்படியே அவங்க வாப்பா ஆபீஸ்ல ஒரு பார்ட் டைம் வேலைக்கும் ஏற்பாடு பண்ணான். அப்புறம் என்னோட காலேஜ் ஃபீஸ் எல்லாத்தையும் சஜ்ரீனோட வாப்பாவே கட்டுறத சொல்லிட்டாரு. பார்ட் டைம்ல வர்ற பணத்தை வீட்டுக்கு அனுப்ப சொல்லிட்டாரு. அவ்வளவுதான். அப்ப பைக்கை விட்டுட்ட? அதுவும் சஜ்ரீன் தாண்டா ஏற்பாடு பண்ணா. ஏன் இவ்வளவும்? ஏன்னா நான் காணாம போன அவளோட மாமி மக மாதிரி இருக்கிறேன்னா. அல்லாஹ், என்னால இதெல்லாம் காது கொடுத்து கேட்க முடியலடா. இந்த பொண்ணுங்க மனசையும் புரிஞ்சுக்க முடியல. நான் வரேன்டா. டேய், எங்கடா போற? அடா போடா. அமீர் இல்லனா கபீர், அட அவனும் இல்லனா சபீர். உனக்கு ஒரு சஜ்ரீன் கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு நஜ்ரீன் கிடைப்பாடா. நான் வரேன்டா. அதுக்கு முதல்ல திருந்தணும் நசீரே, திருந்தணும். ஆமாவாடா, சரிடா, சரி சரி, நான் அப்புறம் பேசுறேன் உங்ககிட்ட, வைக்கிறேன். யாரு சமயமா போன்ல ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்த? தம்பிதாமா 1000 வெள்ளி அக்கௌண்ட்ல போட்டிருக்கானா. அப்படியா? இனிமே உன்னை வேலைக்கு போக வேணாம்னு சொல்றாமா. இனி காலேஜ் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் பத்தியெல்லாம் கவலைப்பட வேணாம்னு சொல்றான். எல்லாத்தையும் அவனோட ஃப்ரெண்டோட வாப்பா கட்டிட்டாராம். தங்கச்சியும் அம்மாவையும் நல்லபடியா பாத்துக்குன்னு சொல்றாமா. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அல்ஹம்துலில்லாஹ். படைச்ச ரப்பு இந்த பரந்த பூமியில ஒவ்வொருத்தருக்கான ரிஸ்கையும் பரப்பி வச்சிருக்கான். அதை எந்த அளவுக்கு முயற்சியோடையும் ஈடுபாடோடையும் மனுஷன் தேடுறானோ அந்த அளவுக்கு அல்ல அதுல அவங்களுக்கு வெற்றியை கொடுக்கறான். ஆமாமா. அவனை வணங்கி அன்னாட நினைவு கூர்ற மக்களுக்கு அந்த வெற்றியையும் எளிதாக்கி வைக்கிறான். அமீரோட வாழ்க்கைய அல்லாஹ் நேர்வழியில திருப்பிட்டான். இனி அவனுக்கு எல்லாமே வெற்றி தான். அல்லாஹ்வுக்கு தான் அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ். ஆமாமா, ஷுக்கூர், அல்ஹம்துலில்லாஹ். நேர்களே, இதுவரை A.W. மன்சூர் எழுதிய அர்ப்பணம் இஸ்லாமிய வானொலி நாடகம் கேட்டீர்கள். இதில் சைட் நசீர், அப்துல் கனி, ரசிதா பேகம் மற்றும் ஷஸ்ரின் சுல்தான் ஆகியோர் பங்கேற்றனர். தயாரிப்பு அப்துல் கனி, #பெர்ஞாரான் ஜாக்கிம்.